எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இப்போ ரீசெண்டாக ஜியோ ஹாட்ஸ்டாரில் வெளியே வந்திருக்கிற திருடம் அப்படிங்கிற ஒரு மலையாளம் படத்துடைய தமிழ் வெர்ஷன் தான் நான் பார்த்துருந்தேன். அந்த அனுபவத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய குற்றங்கள் எதுவுமே நடக்காத ஒரு ஊரில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசாக வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணுறாரு நம்ம படத்துடைய ஹீரோ. எஸ்ஐயா ஜாயின் பண்ணுறாரு. அவர் வேலைக்கு சேர்ந்த நேரமாக என்னங்கிறது தெரில. உடனே அந்த ஊரில் ஒரு கொலை நடந்துடும். அந்த கொலை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஊர்லேயே வந்து ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருங்க ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் இருக்காரு. அவருடைய ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஒரு திருட்டு நடந்துடும். அதுலேயும் கொஞ்சம்லாம் கிடையாது பணம். ஒரு 150 பவுன் நகையும் ஒரு 50 லட்ச ரூபா பணமும் திருட்டு போயிடும். இப்போ இதை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு கதையை அந்த பக்கம் நகர்த்தி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் இன்னொரு கொலை நடந்துடும். கொலை நடந்த மாதிரியே அதே பேட்டர்ன்லேயே நடந்துடும். இப்போ புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்க இவரு எந்த விதமான அனுபவமும் கிடையாது. மேலிடத்துல இருந்து ப்ரெஷரு, ஊர்க்காரங்க ப்ரெஷரு, இதெல்லாம் தாங்கிட்டு எப்படி இந்த கொலையை பண்ணது யாரு, கொள்ளையை பண்ணது யாரு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையாக எடுத்திருக்கிறாங்க. படம் ஆரம்பித்து ஒரு 20 நிமிஷம்லாம் டெட் ஸ்லோவாக தான் போச்சு. கேரக்டர் யார் என்னன்னு இன்ட்ரோ பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தாங்க. சரி, மலையாள படம் அப்படி தானே போகும் அப்படிங்கிற பேட்டர்ன்லேயே போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கதை எனக்கு பெரிய பாசிட்டிவாக பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அனுபவம் இல்லாத ஒருத்தர் படித்து முடிச்சுட்டு டேரெக்டாக போஸ்டிங் வாங்கிட்டு வர்றவர் எப்படிலாம் யோசிப்பார், எப்படின்னு அந்த அவருடைய திங்கிங் எப்படிலாம் இருக்குன்னு காமிச்சு, ஒரு ராபரியை எப்படி கண்டுபிடிப்பாருன்னு காமிச்ச விதங்கள் எல்லாமே எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. அடுத்து பெரிய பாசிட்டிவாக பட்ட விஷயம் என்னன்னா, ஹீரோயின் அவங்களுக்கு தனி சாங்கு, தனி ட்ராக் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் எடுத்துக்கிட்ட கதை என்னவோ அதை நோக்கி அப்படியே கதை போயிட்டே இருந்தது. விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த கதைக்கு என்ன தேவையோ, அது ஒரு மலையாள படம் எப்படி இருக்கும், வாழ்வியலோட கடந்து போகிறதுக்கு எப்படிலாம் இருக்குமோ அந்த மாதிரி இருந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக பெரிய பாசிட்டிவ்னு நான் நினைக்கிறது வந்து, படத்தில் கடைசி ஒரு 20-25 நிமிஷம்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட்டை வந்து கணிக்கவே முடியல. ஏய் நீங்களாடா கூடவே இருந்து இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு காமிச்ச விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மொத்தமாக பார்த்து முடிக்கும்போது வந்து ஒரு ஓடிடியில் தானே பார்க்குறோம், ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தோண வைக்கிற ஒரு படமாக இருந்துச்சு. படத்தோடைய கிளைமேக்ஸும் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. 2 மணி நேரம் 7 நிமிஷங்கிறது யூஸ்ஃபுல்லாக தான் போச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் கொடுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கவனித்த அத்தனை நாள் உள்ளங்களுக்கும் நன்றி.